ராகி மாவு தோசை பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் ராகி மாவு, குட்டி கப்பில் 3/4 கப்பு ரவை, அரிசி மாவு 3/4 கப்பு, ஆனியன் இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஆனியன் போட்டிருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு, தண்ணி கொஞ்சம் எப்போ தோசை மாவு அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க மாவு. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. போதும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் சட்னி பண்ணிட்டு வந்துடலாம். தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்துருச்சு, திரி போட்டுக்கலாம். மொறு நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வந்துருச்சு, எடுத்துக்கலாம். கார சட்னி நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.